தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பொதுவாக காதல் சூழல்னு ஒரு பேர் வந்து பிரபலமாக வெளியில் சொல்கிற அளவுக்கு ஒரு ஆளாக்கியிருக்காங்க. உண்மையிலே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க காதல். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய வேலைகள் நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பான ஒரு குடும்பம் வேணும். அந்த குடும்பம், அந்த காதல், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு நிலையில எங்கேயோ ஒரு இடத்துல தப்பிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கும், எதனால குடும்பம் தெரியுது, பர்டிகுலராக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் தீர்வு கொடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ரேக்கி ஹீலராக இருக்கேன், ப்ளஸ் வந்து டேரட் ரீடராக இருக்கேன். அஸ்ட்ராலஜிலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நாடி அதை பற்றின ஒரு ஆராய்ச்சியும் இருக்கேங்க. எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சொல்ல வரக்கூடிய என்ன, அதிகபட்சம் மனுஷன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமான வாழ்க்கையை வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கான ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்னராக இருக்கணும். ஒன்றும் இல்லைப்பா, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் சப்போர்ட்டிங் தான் இருக்கேன் இப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஆதரவு ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு போகும்போது மன நிம்மதின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்பா எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லையா? எங்கே தான் ஊர் சுற்றினாலும் நம்மளுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா நம்ம வீடு. ஸோ அப்போ அந்த வீட்டுக்கான ஆட்கள் எப்படி இருக்காங்க, நமக்கான சந்தோஷம் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பார்க்கணும். ஸோ அதனாலே நான் மெயினாக வந்து நிறைய இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லவர்ஸ் நிறைய பிரேக்கப்னு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தோம்னா டிவோர்ஸ் கேஸ் ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, டூபிட டைம் பீரியடில் பிரேக்கப் ஆகுது, எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற நிலைமையில போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் பர்டிகுலராக காதலை பற்றி பேசவே ஐடியாவே இல்லை. ஏன்னா நீங்கள் மகளிர் தினம் எல்லாரும் வந்து எல்லா மகளிருமே ஒரு உத்வேகத்தை வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நான் சனியை பற்றி பேசலாம் அப்படின்னு ஐடியாவில் வந்தேன். மேம் வந்து காதலை பற்றி சொல்லுவோம் சார், 2 வார்த்தை அதை பற்றி சொல்லிடலாமே அப்படின்னு. பொதுவாக வந்து சனின்ற கிரகம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கிரகம். சனி பகவான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, கர்மக்காரர்கள், தொழில்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருத்தரோட ஜாதகத்தில் சனி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள். இன்னைக்கு முந்திலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயமா ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும், எல்லாமாவும் இருக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா துறையிலையுமே பெண்களுக்கு கால் வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது உத்வேகமாக உண்மையிலே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆணினுடைய துணை இருக்கும். உண்மையிலே எனக்குலாம் வெறுத்தனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா கஷ்டம், எந்தனாலும் பண்ண அப்படிங்கிற உத்வேகம். ஸோ அதனால ஒரு குழுப்படை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சா மட்டும்தான் நாங்களாம் உள்ளுக்க வர முடியும். எல்லா இடத்துலையும் சக தோழர்களாக எவ்வளோ ஆண்கள் தாங்க எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய தோழர்களாக வந்து நிற்கிறாங்க, தோல் கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நிறைய அவதூறான வார்த்தைகள் நிறைய ஒவ்வொரு கேள்விப்படும். அதெல்லாம் தாண்டி இல்லை பெண்கள் வரணும், உங்களுக்கான ஒரு உரிமையை நம்ம கொடுக்குற அளவுக்கு நிறைய ஆண்களும் இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க, நிறைய பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சனி பற்றி பேசணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னாலும், சனி வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நிஜமாவே வந்து என்னென்னா நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்துல நிறையா இருக்க முடியாது. ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க, யாரோட ஜாதகத்தை வேணாலும் சனி வக்கரமாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க, ஈஸியாக பார்த்தாலே தெரியுமான்னு போட்டுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் போங்க, உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சின்னு உண்டு. அதே மாதிரி நல்ல அனுபவசாலி அப்படின்னு ஒரு பாடத்தை எடுக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து எடுத்தோன்னே எல்லா தொழிலுக்கான விஷயங்கள் டக்குன்னு கையில் கிடைச்சா அது நமக்கு நினைவு இருக்காது. நல்ல அனுபவம் யாராவது போய் நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல அனுபவசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களாக தான் சனி வக்கரமாக இருக்க முடியும். அவங்களால தான் அந்த தொழிலில் வந்து நிறைய லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் அள்ளிலாம் கொடுக்க மாட்டார், எப்போ கொடுப்பாருன்னா லேட்டாக கொடுப்பாரு. ஆமாயா நீ கொடுக்கறதுக்கு முன்னே நாங்கள் வாங்கி அப்படின்ற அளவுக்கு ஆகும். ஆனால் கொடுத்தாலும் பொறுமையாக கொடுத்தாலும் நம்ம நிரந்தரமாக வச்சுக்கிற மாதிரியான அமைப்புகளாக இருக்கும். ஸோ நிறைய அனுபவ பாடங்கள், நிறைய தொழிற்கல்வி, ஒரு தொழிலில் ஒரு இடத்துல சுத்தமாக இருக்க மாட்டோம். நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம், ஆர்வம் அதிகமாக இருக்கும், பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். எதை கேட்டாலும் நமக்கான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? இப்போ இந்த தொழில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிலை என்னுடைய அறிவு இருக்கா, அது மட்டும் இல்லை, எல்லா தொழிலை பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னென்னா லேட்டாக கிடைக்கும். 30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சின்றது இருக்கும். சனி வக்கரமானவங்க தயவு செஞ்சு சொந்த ஊரில் இருக்காதீங்க. நல்ல அனுபவசாலியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட அறிவை எக்காலத்தை கொண்டும் வீணாகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுங்க. எப்பவுமே சோர்வு அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து தம் பண்ணி சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கி பயணப்படவே முடியாது. ஸோ வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கியா, பொறுமையாக எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆனால் அதே சமயத்தில் நீ சோம்பேறித்தனப்பட்டன்னு வச்சுக்கேன், உனக்கான விஷயங்களை எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெட்டவங்கன்ற மாதிரி பயப்படுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உண்மையிலேயே சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ப்ரெசன்டபிளான நான் ஆளாக பார்க்குறது யாருன்னா சனி பகவான். ஒரே விஷயம் என்னன்னா நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தவறு அதாவது கடமை தவறாமல் இருக்கணும். கரெக்டாக இருக்கியா, நான் கரெக்டாக உனக்கான விஷயங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதா. ஸோ எந்த விதத்திலும் குறைகள் இல்லாமல் எப்பவுமே நிறைவான சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரம்பரை சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடியவங்கலாம் யார் அப்படின்னா சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக பரம்பரை சொத்துக்கள்லாம் அனுபவிப்போம். அப்போ பார்த்துக்கோங்க, 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பாட்டனுக்கு பாட்டன் பாட்டனுக்கு முப்பாட்டன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சீங்க அப்படின்னா வச்சு பதம் பார்த்துருவாரு. என்றோ ஒரு நாள் செய்யப்பட்ட தப்பு இன்றைக்கு ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வரும்ன்ற மாதிரியும் நிறைய உங்களுக்கு வந்து தண்டனைகளை கொடுப்பாருன்ற நிலை இருக்கு. ஸோ இதை மட்டும் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் சனி பகவானை பற்றி பேசணும். ஏன்னா தொழில்காரங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே வந்து வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஒன்றுமே இல்லை. எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஏர்னுக்காக தான் ஓடும். ஸோ அந்த ஏர்னிங்